வேலூர் பர்மா காலனியை சேர்ந்தவர் சரவணன். இவர் வேலூர் பழைய பஸ் நிலையம் அருகே உள்ள பர்மா பஜாரில் செல்போன் கடை வைத்துள்ளார். இந்த கடையில் குழந்தைகளுக்கான விளையாட்டு பொம்மைகளும் விற்கப்படுகிறது. இந்த நிலையில் இந்த கடைக்கு நேற்று மாலை மதுபோதையில் மர்ம நபர் ஒருவர் வந்தார். அவர் கடையில் ஒரு பொம்மையை பார்த்து அதை தருமாறு கூறினார். அதற்கு சரவணன் பொம்மைக்கான பணத்தை கொடுத்துவிட்டு பெற்று செல்லுமாறு கூறினார். அதற்கு அந்த மர்ம நபர் பொம்மை தர வேண்டும், இல்லாவிட்டால் பணத்தை கொடு என்று மிரட்டினார். அதற்கு சரவணன் தர முடியாது என்று கூறினார். அதைத் தொடர்ந்து அந்த நபர் அங்கிருந்து சென்று விட்டார். பின்னர் சிறிது நேரம் கழித்து அந்த நபர் வந்தார். அவர் திடீரென கண்ணிமைக்கும் நேரத்தில் தான் மறைந்து கொண்டு வந்திருந்த பெட்ரோல் மற்றும் டீசல் கலந்த பாட்டிலை திறந்து பொருட்கள் மீது ஊற்றி தீப்பெட்டியை எடுத்து தீப்பற்ற வைக்க முயற்சி செய்தார். இதனால் அங்கிருந்த வாடிக்கையாளர்கள் அலறி அடித்து ஓடினர். மேலும் கடைக்காரர்கள் அனைவரும் சேர்ந்து சத்தம் போடவே அந்த நபர் பாட்டிலை கடையில் வீசிவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார். இந்த சம்பவம் குறித்து வேலூர் வடக்கு போலீஸ் நிலையத்துக்கு தகவல் தெரிவித்தனர். உடனடியாக போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து விசாரணை மேற்கொண்டனர். இது குறித்து பர்மா பஜார் வியாபாரிகள் கூறுகையில், போதையில் அடிக்கடி மர்ம நபர்கள் வந்து பணம் கேட்டு மிரட்டுகின்றனர். இது குறித்து போலீசார் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இரவு நேரங்களில் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட வேண்டும் என்றனர். இந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது.